வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜமான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கிற 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். அதனுடைய டிசைன் எப்படி இருக்கு, மாடல் எப்படி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி, இது எல்லாத்தையும் பத்தியும் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஜமான்ஸ் வியூ. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஓலா நிறுவனம் 2 புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓலா S1, ஓலா S1 Pro அப்படி 2 எண்ணம். அதனுடைய டிசைனை பார்த்தோம்னா பெஸ்ட் டிசைன், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது சிம்பிள் அண்ட் அழகா இருக்கு. அதனுடைய கலர் டிஃபரன்ஸ் வந்து S1ல 5 கலர் கொடுத்துருக்காங்க, S1 Proல 10 கலர் கொடுத்துருக்காங்க. கலரு ரொம்ப பிரமாதமா இருக்குது. விருப்பப்படுது அந்த கலர் வாங்குற மாதிரி நிறைய டிஃபரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுல ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் இருக்குன்னா, மோஸ்ட்லி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்து நம்ம பூட்டை திறந்தா, சீட்டு திறந்தாச்சுன்னா உள்ளாடி வந்து நம்ம சாதனம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து பெரிய பேட்டரி தான் வச்சிருப்பாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல. இந்த ஸ்கூட்டர்ல நல்ல பெரிய ஸ்பேஸ் ஆட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஹெல்மெட் உள்ளாடி, முழு ஹெல்மெட் உள்ளாடி நிக்கிற மாதிரி உள்ள சைஸ் இடத்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தல இதுல அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அப்புறம் ஐகானிக் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. சார்ஜ பார்க்க போனோம்னா ஒரு டைம் நம்ம சார்ஜ் பண்ணா 181 கிலோமீட்டர் போகுமா. மோட்டார் பவர் வந்து 8.5 கிலோவாட் பவர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி இது அவங்க கம்பெனிலேயே தயாரிச்ச பேட்டரி, அவங்களுக்கு அந்த ஸ்கூட்டருக்கு தக்கன வடிவமைச்சிருக்காங்க. 3.9 கிலோவாட் ஹவர் லார்ஜ் பேட்டரிஸ் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரிய நம்ம வீட்டுல சார்ஜ் பண்ணோம்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகும். 6 மணி நேரம் இது ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு ஆகுது. இது பவர் ஸ்டேஷன்ல போய் சார்ஜ் பண்ணோம்னா, அவங்க நிறைய இடத்துல பவர் ஸ்டேஷன் வைக்கிறதா சொல்லிருக்காங்க. பவர் ஸ்டேஷன்ல போய் சார்ஜ் பண்ணோம்னா 2 மணி நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். அப்புறம் ஹைப்பர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல சார்ஜ் ஏத்தனோம்னா 18 நிமிஷத்துல 50% சார்ஜ் ஆயிடும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 3 மோடா டிரைவிங் டைப் கொடுத்திருக்காங்க. நார்மல் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ஹைப்பர் மோடு. அப்புறம் ரிவர்ஸ் மோடுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னா, நம்ம வண்டியை பார்க் பண்ணும் போதோ தேவைப்படக்கூடிய இடத்துல நம்ம ரிவர்ஸ் பட்டன் அமைக்கிட்டு வண்டி ரிவர்ஸ்ல வரும், நம்ம பார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காலை உண்ணி நம்ம ஃபோல்ஸ் பண்ணி இழுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் ஃப்ரண்ட்லயும் ரியர்லயும் டிஸ்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ், இதுல வந்து க்ரூசி மோடுன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதை பிரஸ் பண்ணோம்னா நம்ம என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோமோ அந்த ஸ்பீட்லயே வண்டி போயிட்டு இருக்கும். நம்ம ஆக்சிலேட்டர்ல இருந்து கையை எடுத்தாலும் அதே வேகத்துல போயிட்டு இருக்கும். மறுபடியும் நீங்க ஆக்சிலேட்டர்ல கையை வச்சு கூட்டவோ குறைக்கவோ செய்தாச்சுன்னா அந்த மோடு ரிலீஸ் ஆயிடும். கொஞ்சம் வசதியான மோடா இருக்கு. அப்புறம் இதுல 7 இன்ச்ல டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டச் டிஸ்பிளேங்க. அதுல வந்து அவங்களுடைய ஓன் ஆபரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 3GB RAM அதுல கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம கனெக்ட் பண்றது 4G கனெக்ட் பண்ணிக்கலாம், வைஃபை, ப்ளூடூத் இவ்வளோ அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஃபுல் டச் டிஸ்பிளே. இதுல வந்து நிறைய விட்ஜெட்ஸ் அதுலயே இன்பில்ட் பண்ணிருக்காங்க. நம்மளும் நம்ம விருப்பப்படி விட்ஜெட்ஸ் கிரியேட் பண்ணி அதுல வச்சுக்கலாம். மேப்பு, ரியல் டைம் மேப்பு, நேவிகேஷன் வச்சிருக்காங்க. வெதர் இருக்கு, மியூசிக் பிளேயர் இருக்கு. இந்த ஸ்கூட்டர்லயே இன்பில்டா ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கூட்டருக்குன்னு ஒரு சவுண்ட் கிடையாது, ஆனா நம்ம சவுண்ட் செட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சவுண்ட் நமக்கு ஃபேவரட்டா இருக்குதோ அந்த சவுண்ட நம்ம அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். ரேஸ் பைக் மாதிரியோ சைலண்ட் பைக் மாதிரியோ எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சவுண்ட நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டருக்கு கீ கிடையாது, அது ஆட்டோமேட்டிக் அன்லாக். நம்ம அந்த ஸ்கூட்டர் கிட்ட போயாச்சுன்னா அந்த ஸ்கூட்டர் அன்லாக் ஆயிடும். நம்ம ஸ்கூட்டர் கிட்ட இருந்து தள்ளி வந்துட்டோம்னா அது லாக் ஆயிடும். நம்மள அந்த ஸ்கூட்டர் ரெகனைஸ் பண்ணி ஓபன் ஆயிடும். நம்ம அதை செட் பண்ணி வைக்கணும். அதுவும் இல்லாம நம்ம மொபைல் போன்லயும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட்டும் ஆன் ஆஃப் மொபைல்லையும் பண்ணிக்கலாம்,
நம்ம வண்டியில இருக்கக்கூடிய டச் மூலம் மட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பீடு லிமிட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம அதுல வந்து ஒரு ஸ்பீட் லிமிட்டை செட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஸ்பீடுக்கு மேல அந்த வண்டி போகாது. யார் எடுத்துட்டு போனாலும் அந்த ஸ்பீட்லயே தான் வண்டி போகும். அப்புறம் ஆன்டி தெஃப்ட் அலாரம் வச்சிருக்காங்க. நீங்க கேப்பீங்க நம்மள ரெகக்னைஸ் பண்ணி வண்டி ஓபன் ஆகணும். இப்ப நம்ம ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பரோ யாராவது வண்டி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்றது? உங்க ஃபேமிலி மெம்பருக்கும் யாரெல்லாம் அந்த வண்டியை ஓட்ட போறாங்களோ அந்த மெம்பருக்கும் ஒவ்வொரு யூசரை அந்த ஆப்புக்குள்ள போய் செட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க கிட்ட போகும்போது அது ஓபன் ஆகிடும். செப்பரேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க மூடுக்கு தக்கன மியூசிக், அந்த பைக் சவுண்ட் எல்லாமே செப்பரேட்டா நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பீச் ரெகக்னைசேஷன் வண்டியில இருக்குங்க. கால் அட்டென்ட் பண்றது, நேவிகேஷன் சொல்றது, இதெல்லாம் வந்து நம்ம வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாலே அது வந்து ஆபரேட் ஆயிடுது. S1க்கும் S1 Proக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா S1 வந்து டாப் ஸ்பீட் 90 கிலோமீட்டர்ஸ் போகும் சொல்லி சொல்றாங்க. மேக்சிமம் 90 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அதுல உண்டு. ஆனா S1 Proல 115 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுமா. டைம் சார்ஜ் யாருன்னா 181 கிலோமீட்டர் போகும். இதனுடைய விலை என்னன்னா S1 1 லட்சம் ரூபாயும் S1 Pro 1,30,000 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. இது இப்ப ஆன்லைன்ல நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.